அதாவது 2025 மார்ச்ல சனி பயிற்சி ஆகிவிட்டது. குரு பயிற்சி 2025 மேல ஆயிடுச்சு. ராகு கேது பயிற்சியும் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசமா அப்படியே நம்ம டிராவல் பண்ணி வருகிறோம். அதில் நவம்பர் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் வரக்கூடிய நவம்பர் 2025 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். 2025 அந்த 30 நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்கு, ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்கு, மாத கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கு, அதை வைத்து நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையின் சம்பவங்கள், வாழ்க்கை பயணம் எந்த ஒரு டேர்ன் எடுக்க போகிறது, எந்த திசையில் போக போகிறது, கிரகங்கள் எதை குறிக்கிறது, அது என்னென்ன வயசுல இருக்க இது மாதிரி தாக்கத்தை கொடுக்குங்கிற நம்ம அந்த பொது பலனை எதையும் நாம இந்த மூட நம்பிக்கையிலே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், ஒரு கிரகம் இருக்கிறத பொறுத்து எந்த மாதிரி அமைப்பு உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மேஷராசிக்கு சனி 12ஆம் இடத்திலிருந்து 7.5 நாட் சனி கடந்த 5 மாதமாக போய்கொண்டிருக்கிறது. 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து விரய சனியாக மேஷராசிக்காரர்களுக்கு போய்கொண்டிருக்க நீங்கள் விரயங்களை சந்திப்போம், சுப விரயங்களை சந்திப்போம், செலவுகள் அதிகமாக இருக்கும். இதே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் டிராவலிங், நிறையா மன கான்சன்ட்ரேஷனில் சில இஷ்யூஸுங்க, வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகக்கூடியது, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, வீட்டுக்கு தள்ளி போகிறது, சுப செலவுகள் அதிகமாக நடக்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்து நண்பர்கள், பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பங்குதாரர்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ், கஸ்டமர், கொலீக்ஸ் எல்லாத்தையும் குரு பார்த்து நல்ல மேன்மையை கொடுத்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குறார். நிறைய பேர் நியூ கான்டாக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குங்க. குரு 3லிருந்து 7ஐ பார்ப்பது, 9ஆ பார்க்கறது, பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் நன்று. சில பாக்கியங்கள் இதுவரை நமக்கு கொஞ்சம் சிலிபரியா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருந்து ராகு குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அந்நியர் மூலமாக அந்நிய சூழ்நிலையில நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், லாபங்கள் பெறக்கூடியது, நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வர்றது. அது குறிப்பாக ராகு திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய, ராகு கேது திசைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குங்க. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதியாகிய செவ்வாயே மாதம் முழுவதும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் புதனோட சேர்ந்து இருக்கிறார். அதை குருவின் பார்வை பிடிக்கிறார். இப்ப பாருங்க, குரு நான் முதல் சொன்ன மாதிரி 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தாலும் மாதத்தில் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் கடகத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ ஏன்னா அது வக்ர ரீதியாக குரு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு தொழில் மேன்மை, வரவேண்டிய பணம் வருதல், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் பெனிஃபிட்ஸ், அடுத்தவங்க மூலமா வரக்கூடிய பணம், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அருமையான பலனை கொடுக்கிறார். ஸோ குருவின் வக்ர ரீதியான அமைப்பு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க இந்த நவம்பர் மாதம். ஏன்னா கடகத்துக்கு குரு வந்துட்டார், வக்ரத்தில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார். ஸோ இது ராசி அதிபதியாகிய செவ்வாயை பார்க்கறது, புதனை பார்க்கறது பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்கு, நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பெனிஃபிட்ஸ் வர்றது, நல்லா ஏறுறது, ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ் கிடைக்கிறது, லாட்ரி அடிக்கிறது, ஒரு எதிர்பார்க்காத பண வரவு, வரவேண்டிய பணம் வர நம்ம எதிர்பார்க்காத பணமும் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அருமையான அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய், புதன் எல்லாமே 8ஆம் இடத்துல குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை பெறுவதனால் வருகிறார். அதே சமயத்துல மாதத்தின் மிடில் பாத்தீங்கன்னா நடுப்பகுதியில சூரியனும் பார்த்தீங்கன்னா 6-8க்கு ராஜோகாதிபதியாகிய சூரியனே 8க்கு குரு பார்வை பெறுவது இன்னும் அருமை. சுக்கிரனும் பாருங்க மாதத்தில் முதல்ல 6ஆம் இடத்துல இருக்கிறவர், அப்புறம் மாதத்தின் பெரும்பாலான 3 வாரங்களும் எப்படி இருக்கிறாருன்னா
ரா 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஸோ 7ஆம் இடத்திலிருந்து நண்பர்கள், எதிர்பாலினத்தினர், புதிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாதத்தின் இறுதியில் 8க்கு போய் குரு பார்வை பெறுவது அதுவும் நல்லது. ஸோ பார்க்க போனால் பண விஷயத்துல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வம்பு வழக்குகள் மூலமா எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. அது மூலமா கொஞ்சம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வர்றது, ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ், வர வேண்டிய சொத்து, பூர்வீக சொத்து, அதே சமயத்தில் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது, கிடப்பில் கடந்த மாதிரி 2-3 வருஷமா இருந்ததெல்லாம் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கெயின்ஸ்க்கு வர்றது, ப்ராஃபிட்டுக்கு வர்றது, நல்லாவே ஸ்டாக்ஸ் ஆப்ஷன், இது மாதிரி கம்பெனி பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் பெறுவது, இது மாதிரி பல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து தீர்க்கமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ட்ராவலிங், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது, இன்னொரு அட்மிஷன் வாங்கி நார்த் இந்தியா போகிறது அல்லது வெளிநாடு போகிறது, அது மாதிரி வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்புகள், அருமையான விஷயங்கள். அது மெடிக்கல் ரிலேட்டடான லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அட்மிஷன் கிடைச்சி போகிறது, ரியல் எஸ்டேட் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் நவம்பர் மாதம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குறார். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து நமக்கு வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காத பண வரவு, நம்ம அதிலே சொன்ன மாதிரி திடீர் திருப்பங்கள் அதெல்லாம் வரும். ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக இன்னுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு ராசி அதிபதியே ஸ்தானபலம் பெற்று 6ஆம் வீடும் 8க்கு வந்து கொஞ்சம் குருவின் பார்வை பெற்றதுனால என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படி இப்படி சம்பாதிக்கிறது அது மாதிரி விஷயங்களுக்கு வருது. இதுல ஒரே ஒரு குறை என்னன்னா உடம்பு உபாதைகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். மன ரீதியான சில தொந்தரவுகள், எதிரிகளின் சில தொந்தரவுகள் இருக்கும். பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ நல்லாவே வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் வந்து இப்போ குறிப்பாக சொல்ல போனால் குரு 3லிருந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டி, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காமல் 4ல் வந்து தொழில் மேன்மையை கொடுக்கிறார், தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு வேணுங்கிற பண உதவியை கொடுக்கிறார். அதே சமயத்தில் சுப விரயங்களை செய்யக்கூடிய அந்த விரயசனி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை வந்து ஒன்றுமே அதிகப்படுத்தி நல்ல லாங் லாஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிறார். எல்லாமே ஒரு அருமையான பலனாக மேஷராசிக்கு இருக்கு. இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு வந்து வக்ர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வந்துட்டார். ஸோ சனியோட சஞ்சாரம் மிகவும் நன்றாக இருக்கிறது ரிஷபராசிக்கு. குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடம் திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ வக்ர ரீதியாக கடகத்தில் குரு வந்து உச்சம் பெற்று 9, 7, 11 பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு வக்ரம் தான் ஒழிய சீக்கிரம் அதை வந்து 2ஆம் இடத்துக்கு போகும். ஸோ அதனால பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நவம்பர் 2025 இருக்குங்க. ஸோ உச்ச குரு ஆகிறார். அவர் வந்து நிறைய கிரகத்தை பார்க்குறார். எப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், செவ்வாயை குரு பார்க்குறார். அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு குரு பார்வை பெற்றுக்கின்றார். குரு மாறுவதனால கொஞ்சம் குரு பார்வை குறைகிறது. இத்தகைய ஒரு அமைப்பு வந்து நல்ல ஒரு பிரபாதமான அமைப்பு. ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 5ல் நீச்சமாக இருந்தாலும் 6ல் உச்சம் பெறார் ஒரு கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் டைம். அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் 7க்கே வரார். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தா ஒன்றா ஸ்தான பலம் அல்லது குருவின் பார்வை இது போல பெறுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரங்கள், புதனோட சஞ்சாரம், சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுவில் 6ல் இருந்த சூரியன் 7க்கே வரார். ஸோ 4ஆம் வீட்டிலிருந்து 7க்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ எல்லா சூரியன், புதன், செவ்வாய் எல்லாம் குரு பார்வை பெற்று திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் ஆகிய 7ஆம் வீட்டில் இருப்பது அருமை. இதனால் என்னன்னா நிறைய கான்டாக்ட்ஸு, புதிய தொடர்புகள், நல்ல சுப விஷயங்கள், தடை நீங்குதல், இது மாதிரி பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் இருக்குதுங்க. இதில் மாத கிரகத்தின் சஞ்சாரம், ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு, உச்ச குரு வக்ர ரீதியாக கடகத்தில் போய் உச்சம் பெற்று கொஞ்சம் பார்வை, அதோட 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், செவ்வாய் மேலே விழுகுது, நல்லது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட், மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறை, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மீடியா துறை அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துல இருந்ததே சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பு, ஒரு நேர்முகமான ஒரு வர்த்தகம், டெவலப்மெண்ட், ப்ரொமோஷன் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு, சும்மா வெளிநாடு அலைச்சல் அப்படி தான், ட்ராவலிங் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்ததே ஒழிய ஒரு நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ கொடுக்க முடியாத மாதிரி இருந்ததுக்கு இந்த வக்ர ரீதியாக குரு 3ஆம் இடத்துக்கு வந்து மிக முக்கியமான பாவங்களாகிய 7, 9, 11 பார்ப்பது நன்று. இதனால் பார்த்தீங்கன்னா திடீர் சில வரவுகள், திடீர் சில பாசிட்டிவான சில விஷயங்கள், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை திடீர்னு வீடு அமையிறது, இடம் அமையிறது, வண்டி வாகனம் அமையிறது, அது மாதிரி பல பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம நவம்பர் மாதம் பிறந்ததிலிருந்தே நடைமுறைக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் செய்யலாம். ஒரு கம்ஃபர்டபுளான சில ஐட்டம்ஸ் வாங்குறது, லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறது, கொஞ்சம் வீட்டை வசதிப்படுத்திக்கிறதுக்காக கொஞ்சம் வாஷிங் மிஷின், கிளீனர், வாக்யூம் கிளீனர், அழகு சார்ந்த பொருட்கள், ஏசி, கிளாஸ், லேம்ப்ஸ், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய அமைப்புகள், தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஒரு வண்டியை வந்து பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, வீட்டை புதுப்பிக்கிறது, ஒரு அழகிய வீடு வாங்குறது, லோன் போய் வாங்குறது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த குருவின், உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதியாகிய சூரியன், 6ஆம் வீட்டு அதிபதியாகிய 5ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன், சுக்கிரன், செவ்வாய், இதெல்லாமே வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. பூமி மூலமாக, இடம் மூலமாக, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பல வருடமாக திருமண தடையை கொடுத்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா திருமண தடை முடிவுக்கு வர்றது, ஒரு நல்ல வரன் வர்றது, திருமணம் அமையிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை புதன் மேலே பெறுவதனால ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது, அதே சமயத்தில் என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணுங்கிறதுல இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறது, கொஞ்சம் ஏம் பண்ணிக்கிறது, கொஞ்சம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு தெளிவு பெறுவது, ஒரு நல்ல மென்டார் கிடைக்கிறது, நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்கும் வாதியார் கிடைக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய, பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருகிறதுங்க. இது சூரியன் வந்து உங்களுக்கு வந்து துலாம் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது மேஷ ராசியாக சந்திரன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பௌர்ணமி ஒளி கிடைக்குது. ஸோ அதனால் நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வாரம், முதல் வாரமாக இருக்கட்டும், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், ஏதோ ஒரு வாரத்தில் திடீர் திருப்பங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்க்காத ஒரு சில வரவுகள்,
சில ப்ரொமோஷன் அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜாதகத்தில் அத்தகைய ஒரு நல்ல தசைகள் போகும் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி திருமணம், வேலை, தொழில், வாழ்க்கையை வசதிப்படுத்தல் அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன அந்த குருவின் பார்வையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து அது நல்ல பாவத்தில் வரும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? கடந்த 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே 10ஆம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான மாற்றங்கள், சில பேர்த்துக்கு நல்ல உயர்வு, சில பேர்த்துக்கு சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பார்த்தீங்கன்னா வக்ரமாக கடகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் ராசிக்குள்ள இருந்து 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திடீர் பண வரவு, ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ், அடுத்தவங்க பணம், வெளிநாடு பிரயாணம் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அருமை. ஸோ இந்த குரு வக்ர ரீதியாக கடகத்துக்கு 2ஆம் இடத்துல ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு வருவது அருமையான அமைப்பு. ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகிறார். கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் அங்கே இருக்கிறார். ஸோ அடுத்தவங்களுடைய பணம், கடன், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி கொஞ்சம் விஷயத்துல நல்லா இரட்டிப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி லைனில் இருக்கிறவங்க, வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, குடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியும் குருவின் பார்வை, 6ஆம் வீட்டு அதிபதியும் குருவின் பார்வை. அப்புறம் பாருங்கள், மாதத்தின் ஒரு வாரம் கழித்து சூரியனும் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது உச்ச குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல பழுத்த திடீர் பண வரவு, ஒரு சுப விரயங்கள் செய்து அதில் பெரிய பணம் வர்றது, லாபம் வர்றது, லாட்ரி அடிக்கிறது, ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ், உயில் மூலமாக வருவது, மனைவி மூலமாக வருவது, ஒரு இடத்தை விற்று வருவது, ஷேர் மார்க்கெட்டில் வருவது, முதலீடு பண்ணதில் நல்ல குரோத் வருது. அப்படிங்கிற மாதிரி வேர்வை சிந்தி உழைத்து வர பணம் இல்லாமல் அப்படி இப்படி வரக்கூடிய பணங்கள் நிதி விஷயங்கள் நம்ம நல்லா பிரகாசமாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக 2025 நவம்பர் 2வது வாரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்க ஒரு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்கள், காதல் கல்யாணம், எதிர்பாலினத்தோட நல்ல அமைப்பு, ஒரு சுப விஷயத்துக்காக நல்ல ஒரு செலவு பண்ணுறது, ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வீட்டை புதுப்பிக்கிறது, உறவுகள் நல்லா சுவாரஸ்யமாக போகிறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய, குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய இளைய மிதுனராசிக்கார தம்பதியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திர விஷயத்துலையும் யோகம் பெறுவது, அது மாதிரி நல்ல அமைப்புகள் உண்டு. வேலையில் ஒரு நல்ல மாற்றம், அரசியல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு, சில்வரு அதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு போய் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு, ஒரு லாபத்தை பெற்று வருகிறது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய வயதினர் பார்த்தீங்கன்னா படிப்பில் கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். என்ன படிக்கணுங்கிறதுல உத்வேகம் கிடைக்கிறது, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் எதிர்பார்க்குறவங்க கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வர்றது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, அடுத்தது நம்ம மேல் படிப்புக்காக நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போகிறது, அது மாதிரி நல்ல பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் உண்டு. ஸோ என்னதான் 6ஆம் இடத்துல இப்போ புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இருக்கிறாரேன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது குரு. இதே குரு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வராமல் மிதுனத்திலே இருந்திருந்தாருன்னா அது ஒரு மாதிரியான ஒரு போக்கு தான். பட் குருவின் பார்வை பெறுவதனால அது நல்ல விஷயத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு 6ஆம் வீட்டு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நல்ல நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக இருந்து அதில் முழு பலனை அனுபவிக்கணும்.
இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களாம் இந்த டைமில் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்லா லாபம் பெறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு திடீர் பிராணம் போகக்கூடிய அமைப்பு, நார்த் இந்தியா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அது மாதிரி அம்மா மூலமாக தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக ஒரு நல்ல மாதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் இருக்குங்க. இது நல்லாவே நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். கடகராசிக்காரர்கள் பாருங்க, மாத கிரகமாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல, புதன் 5ஆம் இடத்துல, சுக்கிரன் 4ஆம் இடத்துல, அதே மாதிரி சூரியன் முதல் 15 நாட்கள் 4ஆம் இடத்திலும், அடுத்த 15 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலும் இருந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ உச்ச குருவின் பார்வை இப்போ பாருங்க, குரு ராசிக்குள்ளேயே வந்துட்டார். ஸோ கடகராசிக்காரருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா நவம்பர் மாதம் இருக்கு. ஏன்னா குரு வந்து வக்ர ரீதியாக ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு. இது வரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து விரயங்களையும் சுப விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் பிராணங்களையும் அதாவது டிராவலிங்லையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ ராசிக்குள்ள வந்து 7ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், வேலை, தொழில், யோகங்கள், தகப்பனார், அது மாதிரி நல்ல பாவங்கள் வந்து அதிகமான ஒளி பெற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் இருக்கு. இந்த வக்ர ரீதியான குரு பயிற்சி தற்காலிகமானதுனால அந்த மாதம் முழுவதும் அந்த பெனிஃபிட்டை நம்ம கடகராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு குறிப்பா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகத்தை பார்ப்பதனால அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் ஜாதகர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்லா கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இந்த சோலார் அது மாதிரி எனர்ஜி, நியூ எலக்ட்ரிக்கல் விஷயங்கள், நியூ எனர்ஜி, அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகள்னால நல்ல ஒரு சுப விஷயங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல அனுகூலமான செய்திகள். அதே சமயத்தில் திருமண தடைகள் நீங்குதல், திருமணம் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் திருமணம் அமைவது, நல்ல வரன் கிடைக்கிறது. அதே சமயத்தில் அப்பா விஷயங்கள், அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. இடம் சார்ந்த விஷயங்கள், திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், போஸ்டிங் வந்து திடீர்னு நல்ல மாறுதல் கிடைக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அடைகிறது. திடீர்னு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, ஹையர் ஸ்டடீஸுக்காக நல்ல யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கிறது. இது மாதிரி நல்ல பலன்கள்லாம் பல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் 4 கிரகம் 5ஆம் வீட்டிலிருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விசேஷமான பலம். அதே சமயத்தில் ராகு 8ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார். கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் டைஜஷன் அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கணும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. இதுவரை கடந்த 3 மாதமாக விரயங்களும் சுப விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதும் கடன் படுவதும் கடனிலிருந்து மீள முடியாத அமைப்பு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாங்கிற ஹோப்பு, சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடன் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே பாசிட்டிவான அமைப்புகள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புதிய தொடர்புகள், புதிய கான்ட்ராக்ட்ஸ், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள், கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸு, ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன், வேலையில் நல்ல வேலை மாற்றம், அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்ச குருவாக ராசிக்குள்ள வந்து ராசியை திருட்பலம் கொடுத்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்த்து இதுவரை ஒரு மாதிரியான நம்ம கை கெட்டினது வாய் கெட்டவில்லையேங்கிற மாதிரி போய் கொண்டு இருந்து என்னதான் அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் வந்திருந்தாலும் இன்னும் முழுசா அவங்க பெனிஃபிட் அடையலைங்கிறது தான் முக்கியம். நிதர்சன உண்மையாக இருக்கிறது. ஏன்னா இன்னுமே சில நிதி நிலைமைகள்லாம் இன்னும் சரியாகாமல் இருக்குது. கடகராசிக்காரருக்கு அஸ்தமசனியிலேருந்து நீங்கி வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவலாக ஸ்டெபிலிட்டி, ஒரு நல்ல ஒரு சில கடன்கள் வந்து கொஞ்சம் சுப கடனாக மாறுறது, அசுப கடன்கள் சுப கடனாக மாறுவது, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது, கொஞ்சம் டே டு டே லைஃப் நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான சில திங்ஸ் நடக்கிறது,
குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, ஃபேமிலியில் நல்ல சுப விஷயங்கள் நடக்கிறது, ஒரு அதிருப்தி, இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் இணக்கமாக வாழ்க்கையில் போகிறது, பிரிந்த தம்பதியர்கள்லாம் கொஞ்சம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறனால வருது. இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இது நல்ல விஷயத்துல யூஸ் பண்ணிக்கணும் நீங்க. இப்ப பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி அஷ்டம சனியாக நீடித்து இருக்கிறார். கடந்த 5 மாதமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதமும் அதே கண்டினியூ ஆகுது. குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ என்ன ஆகிறாருன்னா 12ஆம் இடத்துக்கு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வந்து சனி 8ல் குரு 12ல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும். ஸோ கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நட்பு, உறவு, பங்குதாரர்கள், கம்பெனி விஷயங்கள், வியாபாரம், உடம்பு உபாதைகள், செலவுகள், குடுக்கல் வாங்கல், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேதுகள் கொடுக்கிறார்கள். மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் நீச்சமாக இருந்து மாதத்துக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்குள்ளே போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ முதல் 2 வீக்ஸ் வந்து சிம்மராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார், மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்பில் தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட் நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது, இரவு நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது, பயணிக்கும் போது சற்று கவனம் தேவை. அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய உடைமைகள், ஃபோனு, பர்ஸு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறோமா, எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சுருக்கோமா, திடீர்னு மறந்து ஞாபக மறதியில் மிஸ் பண்ணுறது, அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாமல் போகிறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நவம்பர் 15, 16க்கு அப்புறம் சூரியன் விருச்சிகத்துக்கு போய் உச்சகுருவின் பார்வை வரும் பொழுது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிடும். கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம், ஒரு தெளிவு, நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரக மாணவர்கள் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3rd வீக் 4th வீக்கில் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. சூரியன் குருவின் பார்வை பெறுகிறார். புதன் குருவின் பார்வை பெறுவது நல்லா படிக்கக்கூடிய விஷயத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, புரிதல், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் படிப்படியாக என்னதான் அஸ்தம சனி நடந்தாலும் விரயங்கள் கொடுத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் வந்து சுக்கிரனோட வீட்டிலேயே வந்து பெரும்பாலானோட டைமில் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சில கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ வீடு, இடம் சார்ந்த விஷயங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இடம் வாங்குறது, ஒரு பூமி வாங்குறது, நம்ம நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சொத்து அமையிறது, அதெல்லாம் வந்து அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக 2025 நவம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தமசனியின் நடுவில் பாலைவனத்தில் ரோஜாபுரம் வர ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக செகண்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் சில சொத்து வாங்குறது, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கொஞ்சம் சுப விஷயங்கள் நடக்கிறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பாகப்பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது, உடம்பு உபாதைகள் கொஞ்சம் சரியாகிறதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை வந்து ராகுக்கு இருக்கிறதுனால, ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள், ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது வந்து வெடித்து மனசில் ஒரு கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் சிம்மராசிக்காரங்க என்ன பேசுகிறோம், நம்ம என்னதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சுப்பாங்களா
அல்லது மௌனமாக இருக்கிறதே சரியா, அல்லது நம்ம வந்து பேசுறது சரியா, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நம்ம செயல்படணுமே ஒழிய, இல்லை எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தமா கமுத்தமாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அஸ்தம சனி அதோட வேலையை செய்து நமக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சொத்து, வீடு, இடம் அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகளும், மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் கொடுக்குறதும், அதே சமயத்தில் கவர்மெண்ட் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதும், அதே சமயத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி புதிய ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது இந்த டைமில் நம்ம பண்ணணுமாங்கிறத பார்க்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய உடைமைகளை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நீங்கள் இறங்கி பண்ணும் பொழுது துல்லியமான அமைப்பை நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு இதில் கமிட் ஆகுறதோ இமெயில் ஒரு முக்கியமான இமெயில் பண்ணுறதோ இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் இந்த அஸ்தம சனிலையும் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கு ராஜயோகாதிபதி வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறுவது, புதனும் குருவின் பார்வை பெறுவது, ராசி அதிபதியாகிய சூரியனும் குருவின் பார்வை பெறுவது இருக்கு. பட் என்னதான் ஒரு பக்கம் சில வருமானங்கள் இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு உச்ச குரு வந்தனால விரயங்கள் இருக்கும். அது சுப விரயங்களா பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எப்படி இருந்தாலும் விரயங்கள் பணம் கையில தங்காதுங்கிறது தெரியுது. அதை வந்து கொஞ்சம் சுப விரயமாக ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ண மாதிரி இருப்பது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, கன்னி ராசிக்கு ஆண்டு கிரகமாகிய சனி பாருங்க 7ஆம் இடத்திலேயே இருந்து ராசியை பார்க்கிறார். கண்டகசனியாக நேர் பார்வையாக ராசியை பார்ப்பது நல்ல உத்வேகத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. அதாவது சோர்வாய் உட்காராம நம்ம வந்து கமிட்மெண்ட் நோக்கி ஓடக்கூடிய அமைப்பிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனி பார்வை. இப்போ குரு பாருங்க, 10ஆம் இடத்துல இருந்த குரு வக்ர ரீதியாக அதிவக்ரம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்தில் உச்சம் பெற்று மாதத்தின் முதலிருந்தே இருக்கிறார். அது நல்ல ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதோட 11ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம் அண்ட் 7ஆம் இடம், இந்த 3 பாவத்தை பார்ப்பது சிறப்பு. ஸோ அதனால ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நவம்பர் மாதம். அதே சமயத்தில் ராகு 6லும் கேது 12லும் இருப்பது சிறப்பு. ஸோ ராகு குருவின் பார்வையிலிருந்து விலகிறார், சனி குரு பார்வை பெறுகிறார். இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு, சிறப்பான அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய புதன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ ராசி அதிபதி குரு பார்வை பெறுவது நல்லது. செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு சூரியனும் பாருங்க 3rd வீக்லேருந்து அவரும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ ஓரளவு கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் முயற்சிகள் கைமேல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார். வந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை செய்த சில முயற்சிகளுக்கு ஒரு நல்ல சன்மானம், ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பை இந்த அதிவக்ர ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டில் வந்து உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. கொஞ்சம் நான் கொஞ்சம் லாபத்தை எடுத்தேன், கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்கள் பிஸ்னஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வேலையிலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது, கைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தில் இது ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு நல்ல இதுவரை மனசுல ஒரு மாதிரியான தேடுதலோடு இருந்த சில அமைப்புகள் வந்து நடந்தேறி மனம் குதூகலம் பெறக்கூடிய அமைப்பு தான் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு.
ஸோ அதனால அருமையான விஷயங்கள். சுக்கிரன் 2ஆம் இடத்துலயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அதுவும் ஒரு அருமையான விஷயம். பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது கடந்த ஒரு 6 மாதமாக சனிப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் வந்து உழைத்து கொண்டு ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணியே போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம், ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் 2025 இருக்க போகிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் ஆண்டு கிரகத்தின் பெயர்ச்சியை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன். இதில் பாருங்க, 7ல் சனி இருந்து 6ல் ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கியிருந்தோம்னா அது கொஞ்சம் அடைச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் பங்குதாரர்கள், நண்பர்கள், ஃபேமிலியில் வந்து சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகனாலும் குருவின் பார்வை பெறுவதனால கொஞ்சம் பேட்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள். இதுவரை இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இப்போ கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு பார்வை கொடுக்குறார். ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 இருக்கிறதுங்க. இப்ப பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, ஆண்டு கிரகமாகிய குரு 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்திற்கு அதிவக்ரமாக கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் நவம்பர் முதல் வாரத்திலிருந்தே. அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும். குருவின் பார்வை சனிக்கு கிடைக்குது, ராகுகளுக்கு விலகிறார். இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா என்னதான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் 10ஆம் இடத்துக்கு மாறினது வந்து புதன், சூரியன், செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை வந்து 5ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிறது விசேஷம். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர், மனைவியா இருந்தால் கணவர், கணவனாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை பெறுவது நல்ல ஒரு குடும்பத்துக்கு, உறவுக்கு, சகோதரத்துக்கு, பங்குதாரர்களோட உறவுகளுக்கு, கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் போன்ற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல அமைப்பு. வண்டி, வாகனம், இடம், வீடு போன்ற விஷயத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன், செவ்வாயின் சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி வாரத்தில் 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வருவது அருமையான ஒரு அமைப்பு. நிதி புலக்காட்டங்கள் அதிகமாக போகுது, பண வரவுகள் நன்றாக இருக்க போகிறது. துலாம் ராசிக்கு வந்து வரவேண்டிய பணம் இதுவரை கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக எல்லாம் கொஞ்சம் டிலேவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக மாறி அந்த உச்ச குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் விழுவதனாலே கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. 2025 நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு செகண்ட் வீக்லேருந்து நல்ல ஒரு அமைப்பு. இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புகள், மனசு கொஞ்சம் சந்தோஷமாகக்கூடிய அமைப்புகள். இதனால சில கடன்கள், பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் செகண்ட் வீக்லேருந்தே படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகத்தோட பெயர்ச்சியும் சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருப்பதனால இதுவரை விரயங்களும் பிரச்சனைகளும் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள், தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக வரவேண்டிய பணம் வந்து பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் வாங்கி நல்ல ஒரு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயது முதியோர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே பரிபூர்ணமான அமைப்பாக நவம்பர் 2025 கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு வருது. இதுவரை கடந்த 3 மாதம் 4 மாதமாக சில விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த உச்ச குருவின் பார்வை
3 கிரகத்தின் மேலே விழுவதும், கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது அருமை. ஸோ நவம்பர் மாதத்தில் சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிஞ்சுதுறப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பை, மிகவும் தேவையான ஒரு அமைப்பை, ஏன்னா பல மாதமாக காத்து கொண்டு மிகவும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்த இந்த கிரக அமைப்பு துலாம் ராசிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பை, ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் வருவதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். அதனால கொஞ்சம் இந்த மாதத்தை யூஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கோ அதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்புகளாக நீங்க யூஸ் பண்ணிக்கணும். விருச்சிக ராசிக்கு பாருங்க, ஆண்டு கிரகமாகிய குரு இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த குரு, அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு அதிவகரமாக வந்து ராசிவையே பார்க்கறது அருமை. அதே சமயத்தில் சனி 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார், தவறில்லை. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ தொழில் ரீதியான இடம் சார்ந்த விஷயத்துல நிறைய ஆக்டிவிட்டி, இடத்தை விற்கிறதா, இடத்தை வாங்குறது, கொடுக்கறது, பண்ணுறதுங்கிறதெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த குருவின் பார்வையே வந்து ராசியில் விழுந்து அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாயும் ராசியிலேயே இருக்கிறாருங்கிறது நம்ம அருமை. ஸோ பூமி மூலமாக, இடம் மூலமாக, ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கு. அது மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே வந்து குருவின் பார்வைக்குள்ள அடுத்தடுத்த வாரங்களில் வரனால ஓரளவுக்கு நல்ல, இதுவரை கடந்த ஒரு வருடமாக, ஒரு 6 மாதமாக கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நஷ்டங்கள், இதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் தோய்வான ஒரு அமைப்பு, இதுலேருந்து தேக்க நிலையிலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு அமைப்பு, இல்லத்தரசிகளுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு மாதிரியான சொல்ல முடியாத ஒரு 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 குடும்ப அமைப்பு, கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு உடல் உபாதைகள், இது மாதிரி பல பிரச்சனைகளால் விருச்சிக ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மாதம் ஒரு அருமையான விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய, மனம் உற்சாக அடையக்கூடிய அமைப்புகளாக நடக்கக்கூடியது இருக்கு. ஏன்னா உச்ச குருவே வந்து அதிவக்ரமாக 8ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அருமை. ஸோ திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக மென்டல் கிளாரிட்டி, மனசில் கொஞ்சம் சந்தோஷம், தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவங்க, மன உளைச்சலை பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷனில் இருந்தவங்க, வெளிநாடு விஷயங்கள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்க, நமக்கு வேணுங்கிற நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்க, சுப விஷயங்கள் நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக சில பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்காத ரூபமாக நடந்து நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிந்து அதிலிருந்து சில பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணிட்டேனே அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சை விடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து எல்லா வயதினரும், அதாவது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனே குரு பார்வை பெறுவது வந்து நல்லா படிக்கிறதுல வந்து ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு, கிளாரிட்டி, என்ன உயர் படிப்பு படிக்கலாம், என்ன மாதிரி கோர்ஸ் போகலாம், உயர் படிப்பு முடித்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை தேடுதல், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் இதுவரை நம்ம ரிசல்ட்டில் எதிர்பார்த்து கொண்டிருந்து பாசிட்டிவான விஷயங்கள் வராதவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வர்றது, இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமத்திலிருந்து குரு விலகி என்னதான் அதிவகரத்தில் வந்து ஒரு டெம்பரரியாக தான் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நல்ல தாக்கத்தை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ இந்த மாதத்தை ஓரளவுக்கு நல்லபடியாக உபயோகிக்க கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். இது வந்து கொஞ்சம் உங்களில் சில விஷயங்கள் சால்வ் பண்ணி, சில பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வை நோக்கி நாம் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நவம்பர் 2020 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தேதி, எந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, அதில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதெல்லாம் தெரிந்து அந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம நாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்த அமைப்பில் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பேசின அந்த கோச்சார பலன்களும் தசாபுக்திகள் பலனும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக
நாம் பார்த்து ஒருங்கிணைத்து நம்மளுடைய ஜோதிட பலனை நம்ம சொல்லும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், 1 வருடம் எப்படி இருக்க போகிறது, நம்ம எதுமாற வாழ்க்கை பயணம் வந்து எந்த திசை நோக்கி திரும்ப போகிறது, வேலை மாற்றங்கள் எப்பொழுது, படிப்பு விஷயங்கள் எப்போ அந்த மாற்றத்தை கொடுக்கிறார், எப்போ வந்து நமக்கு தொழில் மேன்மை வருகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ சுப விஷயங்கள் நடக்குங்கிற பல நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு தகுந்த பலன்களை நம்ம ஜாதகத்தில் பார்த்து அந்த கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது, உங்களோட கிரகம் வந்து எப்படி ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலத்தோடு இருக்கிறாரா, எந்த இடத்துல இருக்கிறார், உங்களுடைய பாவத்தில் 1ஆம் பாவமா 12ஆம் பாவமா, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், இப்போ என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் தெரிந்து உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னுமே தூக்கலாகவும் இன்னும் நன்றாகவும், அதே சமயத்தில் ஒரு சுமாரான திசைகள் போகும்பொழுது இன்னுமே நான் சொன்ன ஒரு சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வந்து நவம்பர் முதலே பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்துடுறார். அதாவது 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். இது எது மாதிரி அமைப்பை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங், கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய செகண்டரி இன்கம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது, குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அடுத்தவங்களோட மணி நமக்கு வருது, ஒரு சுப விரயம் செய்து நமக்கு பணம் வருதுங்கிற மாதிரி நல்ல கேஷ் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய, இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் கடன் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவாரணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது எப்படின்னா நவம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து நிறைய வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நிறைய லாஸ்ட் 4-5 மந்த்ஸாவே அதிகமான வேலை பளு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி இப்போ குருவின் பார்வை வந்து சனி மேலே விழுகிறார். ஸோ குரு அந்த சனியோட உக்ரம் வந்து குறையும், கொஞ்சம் வேலை பளு குறையும், கொஞ்சம் மைண்டு செட்டில் ஆகும். முதல்ல இருந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்காது. அது ஒரு நல்ல அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து அந்த ராகு குருவின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ராகு குரு பார்வையிலேருந்து விலகி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சௌரிய குறைவுகள் இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவுகள் விஷயமாக, இளைய சகோதரர்கள், தந்தையார் விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனங்கள், அவங்களோட உடல்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து குருவின் பார்வை பெறுகிற மாதிரி அமைப்புக்கு வராங்க, உச்ச குருவின் பார்வை அமைப்பு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய பருவத்தினர் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உத்வேகமாக படிக்கக்கூடியது, ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியது, வேலை நிமித்தமாக நல்லா முயற்சி எடுப்பது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் விஷயத்தில் போகிறவங்க, ஒரு யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இது போகிறவங்க, ப்ரொமோஷனுக்காக சில டெஸ்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய, ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த நவம்பர் 2025 இருக்கு. ஏன்னா உச்சகுருவின் பார்வை அருமையான விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. சூரியன் மேலே விழுகுது, புதன் மேலே விழுகுது, ஏன் ராஜயோகாதிபதி செவ்வாய் மேலே விழுந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்க, ஃபிசியோதெரப்பி, கேட்ரிங் துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு ரெகக்னிஷன், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் அதுலெல்லாம் நல்ல பெனிஃபிட்டுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரெகக்னிஷன், நல்ல ஒரு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா உச்சகுருவின் பார்வையில் நம்ம வர்றது வந்து அருமையான விஷயம். ஸோ அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்க 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் தான் கனெக்ட் ஆகிறார். 6ஆம் இடங்கிற கடன் நோய்க்கு கனெக்ட் ஆகாமல் 11ங்கிற லாபம் வரும்பொழுது கொஞ்சம் கடன்கள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி குரு வந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து சுணக்கங்களை குறைத்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இப்போ
செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் டிராவலிங் மூலமாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போகிறது, ஆன்சைட்டுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயத்துக்கு போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமரை பார்க்க போகிறது, அது மாதிரி கொஞ்சம் டிராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு காங்கிரீட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புக்காக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. இதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸு அதில் ஸ்பெக்குலேஷன் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா குரு வந்து உச்சகுரு 8ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. இதுவரை சனி வந்து நம்மளை 10ஆம் பார்வையாக பார்த்து மன வருத்தத்தையும் மன சங்கடத்தையும் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாதமாக அதிகமான வேலை பளு, அலைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சற்று நல்ல ஒரு ரிசல்ட், இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, பணம் வர, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வருதல், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாரின் உடல்நிலையெல்லாம் பிரச்சனை ஆனவங்களுக்கு கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் சரியாக போகிறது. அதே சமயத்தில் ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலமாக லாபங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி விஷயம். சில பேர்த்துக்கு வந்து நிறைய டிராவலிங், வெளிநாடு வெளி மாநிலத்துலாம் போகக்கூடிய அமைப்புகள், இருக்கிற ஆஃபீஸ் விட்டு அடுத்த ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள், பிஸ்னஸ் இருக்கிறவங்க நல்லா ஒரு புது பிரான்ச்சாக அமைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி கொஞ்சம் கூட்டு தொழில், புதுசாக ஒரு கூட்டு தொழில் மூலமாக ஆரம்பித்து பண்ணக்கூடிய அமைப்புகள், கூட்டாக செய்யக்கூடிய தொழிலெல்லாம் அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்போ பாருங்க, மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7 நாள் சனி முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக போய்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி குரு பார்த்தீங்கன்னா இதுவரை 6ஆம் இடத்துல இருந்து சில கடன் பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், செலவுகள் அதிகம், தேவையற்ற அலைச்சல்கள்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வக்ர ரீதியாக, அதிவக்ர ரீதியாக வந்து உச்சம் பெறுகிறார். அது ராசியை பார்க்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான ஒரு டைம் ஆக்சுவலாக. ஏன்னா எப்பவுமே ஒரு உச்ச குரு ராசியை பார்த்துட்டாருன்னா நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நடக்கும். நமக்கு சில விஷயங்கள் விடை தெரியாத சில விஷயங்களுக்கு நமக்கு ஒரு விடை கிடைச்சிரும். மனசு சாந்தப்படும். அந்த இணை பிரியாத ஒரு பயம் நீங்கும். ஸோ அது அருமையான நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா குரு உச்ச குருவாக இருந்து அதிவக்ரத்தில் வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து குரு உங்கள் ராசியை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும், ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும் இருந்து அவர் சில விஷயங்கள், சில இன்வெஸ்ட்மெண்ட், சில உடல் உபாதைகளுக்கு வேணுங்கிற சில அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய, பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து நம்ம நல்ல ஒரு அமைப்பு. அது வந்து ஒரு 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 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எகெயின் அவர் வந்து 6ஆம் இடத்துக்கே போயிடுவார். ஸோ இந்த சில 2 மாதத்துக்கு நீங்கள் சில நல்ல விஷயங்கள்லாம் செய்து, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்கிறது, கடன் பிரச்சனைக்கு நீங்கிறது, வேலை விஷயத்தில் கொஞ்சம் சரியாக பண்ணிக்கிறது, தொழிலில் வந்து கொஞ்சம் சீர் செஞ்சுக்கிறது, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட சிலதெல்லாம் செஞ்சு இதுவரைக்கும் இருந்த ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இது வந்து உச்சகுருவின் பார்வை ராசிக்கு வருவது. என்னதான் அதிவக்கரமாக வந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் வேலை நமக்கு சாதகமாக செய்யதான் பண்ணுவார். அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி சுக்கிரன் பாருங்க, 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் அடுத்த 2 வாரத்திலேயே நவம்பர் 2nd வீக்லேயே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வருவது அருமை. ஸோ எப்பவுமே வந்து 10ஆம் வீட்டதிபதி 10க்கு வரும்பொழுது சுக்கிரனோட வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் மேன்மையெல்லாம் வரப்போகுது. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டதிபதியாக செவ்வாய் 11லே இருந்து குருவின் பார்வை பெறுகிறார். அதே மாதிரி இன்னொரு ராஜயோகாதிபதியாகிய புதன் 9ஆம் வீட்டதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெறுகிறார். அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ மகர ராசிக்காரர்கள் இதுவரை கடந்த 6 மாதமாக பட்ட கடன் பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், வேலையில் நிம்மதி இல்லாத விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நவம்பர் மாதம் சரி செய்து கொண்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து சரி செய்து கொண்டு வரவேண்டிய லாபத்தை பெற்று கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் ப்ராஸ்பரிட்டியை நோக்கி நீங்கள் போகலாம். மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள், அவங்களுக்கு முதல் இருந்ததோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கிறது, படிக்கிறது, கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத கிளாரிட்டி, கான்சென்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு. எல்லா வயதினருக்குமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு. உச்சகுருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பதனாலையும், அதே சமயத்தில் புதன், செவ்வாய்,
சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகத்தை உச்சகுரு பார்ப்பதனாலையும் எல்லாமே இந்த மாதிரி மீடியா துறை, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, சோலார் விஷயத்தில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்கு இருக்கு. இதை வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடிந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ஜென்மசனி நடக்குது. ஸோ இப்போ வந்து பாத சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல இருந்தவர் இப்ப பாருங்க அதிவக்ரமாக 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார். ஸோ 6லேருந்து என்ன பார்க்குறார்? 12ஆம் வீட்டை பார்க்குறார், 10ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ இது என்ன வரும்னா, இதுவரை கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்கொண்டு பண விஷயம்காக எதிர்கொண்டு இருக்கிறவங்க, ஒரு லோன் சப்போர்ட்டு, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய தொழிலதிபர்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், எம்ப்ளாயீஸ், ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு. ஒரு மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட்டு, இதுவரை கிடைக்க வேண்டியது விசா கரெக்டாக கிடைக்கிறது, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் கிளிக் ஆகுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது, வேலை நிமித்தமாக நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் கொடுக்குது, அபிவிருத்திக்காக லோன் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, டாப் அப் லோனு, அந்த லோனு, அல்லது சில ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு கார் லோன் போட்டு வாங்குறது, ஒரு சின்ன பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில பாசிட்டிவான குடுக்கல் விஷயங்கள், பண வரவு விஷயங்கள், அடுத்தவங்கள பணம் என்று சொல்லப்படுகிற 6ஆம் இடம் வலுப்பதுனால அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதனால கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் டெவலப்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கும்பராசிக்காரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்ன ஒரு 1.5 வருஷத்துல முழுசாக 7 நாட் சனியிலேருந்து விலகி வரக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருவின் பார்வை வந்து ராசியிலேருந்து விலகி 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவு கொடுக்குது, கேஷ் ஃப்ளோ கொடுக்குது, சுப விரயங்களும் கொடுக்குது, செலவுகளும் கொடுக்குது, வருமானத்தையும் கொடுக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக நல்லது. இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் நோய் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நோய்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்ச குரு வரும் பொழுது கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த பிபி, சுகர் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், பாடி ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு 5ல் இருக்கிறவர் 6க்கு வரார், சனி 2ல் இருக்கார், ராகு ராசிக்குள்ளேயே இருந்து குரு பார்வையிலிருந்து விலகிறார், 7ஆம் இடத்துல இது இருக்கார். ஸோ நீங்கள் பழகக்கூடிய நபர், கொலீக்ஸு, கஸ்டமர்ஸு, கிளைண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ ராகு கேதுகள் உங்கள் ராசியே ஆண்டிருக்காங்க. புதுசாக வரவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் பார்த்து அவங்க எப்படி அவங்க கொடுக்கலாமா, பணம் வருமா, அது வந்து நல்லவங்களா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கொடுக்கணும். நமக்கு ஏதோ ஒன்று ஆதாயம் வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதிக சமயோஜிய யோசனை இல்லாமல், புத்தி இல்லாமல் நீங்கள் உடனே செயல்படக்கூடாது. ஏன்னா ராகு கேதுகள் வந்து லக்னம் ராகு 7ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடியவர் வந்து நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள், நம்ம தேவையற்ற ஒரு உறவாக, தேவையற்ற ஒரு டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூ ஹேவ் டு டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு தெளிவாக யோசிச்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாடு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நவம்பர் மாதம் வரக்கூடிய அமைப்புகள் காத்திருக்குது. இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கிட்டத்தட்ட 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9, 10 அது மாதிரி சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வையை கொஞ்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் மாதத்தின் செகண்ட் ஆஃப். ஸோ நவம்பர் மாதம் 3வது வாரத்திலிருந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு புது தொழில் அமைக்கிறது, புது பார்ட்னர் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அமையிறது, நம்ம லேட் ஆனாலும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் அமையிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் வரும்பொழுது அப்பா விஷயங்கள், அப்பா மூலமாக வரக்கூடிய சில ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அதில் புதன் பாருங்க, இந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நவம்பர் 2nd வீக்லேருந்து நல்லாவே வந்து தேர்ச்சி பெறக்கூடிய
கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக படிக்கிறது, ஃபோக்கஸ் அதிகமாகிறது, கொஞ்சம் கிளாரிட்டி வர்றது, அடுத்து என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள், ஹையர் ஸ்டடீஸ் அது மாதிரி விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. இப்போ பாருங்க, மீன ராசிக்கு வந்து ஜென்மசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த 5 மாதமாக ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு. சில வயசு ஒரு வயதினருக்கும் ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுக்குது. இளம் வயதினருக்கு அவங்களோட என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த பிரச்சனைகள். இப்போ ஒரு 20-23 வயசு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தசைகள் போயிட்டு இருக்குன்னா லவ், காதல் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள், மனசை வருடுற மாதிரி சில பிரச்சனைகள். இதே ஒரு வாலிபருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம அந்த வேலையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சிறத்தன்மை இல்லாமல் வேலை திடீர்னு போகுறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள். குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய திடீர்னு ஏதோ வந்து அடிபடுதல், அது மாதிரி. முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி. ஸோ ராசிக்குள்ளேயே சனி பகவான் வரும்பொழுது, ஜென்மசனி தாக்கம் வரும்பொழுது, அது முதல் சுற்றா இருந்தாலும் சரி, 2வது சுற்றா இருந்தாலும் சரி, 3வது சுற்றா இருந்தாலும் சில தாக்கத்தை ஜாதகருக்கு கொடுத்துருவாரு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அதில் நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரை 4ஆம் வீட்டில் இருந்த குரு தொழில் மேன்மை, வேலை மேன்மையை கொடுத்துட்டு இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு அதிபகரமாக உச்சம் பெற்று குருவின் பார்வை ராசி பெறுகிற பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கொஞ்சம் தொய்வு. இதுவரை நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தது வந்து கொஞ்சம் மனசு சாந்தப்படக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் சனி இருள் கிரகம் வந்து ராசியை பிடிச்சு அதோட இருள்தன்மையை கொடுத்தாலும் குருவின் பார்வை வந்து கொஞ்சம் மன நிம்மதியும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை, ஒரு எக்ஸைட்டட், ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் 2025 மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல இருந்து கடன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையிற விஷயங்கள், கொஞ்சம் எதிரிகள் குறையிற விஷயங்கள், வம்பு வழக்குகள் குறையிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் வருங்காலத்தில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடத்துல குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஒரு டைம்ல குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் மிடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல குரு பார்வை பெறுவது ரியல் எஸ்டேட், மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், கேட்டரிங் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு டைம் வரக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்தில் மீடியா, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை, என்னதான் ஜென்மசனி ஒரு பக்கம் பிரச்சனைகள் கொடுத்து வேலை பளு அதிகமாக கொடுத்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்குதுப்பா, சிலது இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்குது, நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியுது, நமக்கு சில பலன்கள் பெற முடியுது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு 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 அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பார்வை தான் இந்த குருவின் உச்ச பார்வை, உச்ச குருவின் பார்வை. ஸோ இது வந்து ஒரு 4-5 கிரகத்தோட அமைப்பில் பார்க்கறதுனால, ஒரு பார்வை விழுவதனால அது நல்ல விசேஷமான ஒரு பலனை மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். என்ன மாதிரி கொடுக்கும்? வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம், இதுவரை வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிறது, எதிர்பாராத சிக்கல்கள் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் தன்மையாகிறது, மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறுவது, அது மாதிரி சில விஷயம். இது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் தான். ஏன்னா குரு அதிவகரத்துல தான் வந்திருக்கிறாரே ஒழிய சீக்கிரம் அவர் வந்து மிதுனத்திலேயே ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் போயிடுவார். ஸோ அதனால இந்த ஒரு 2 மாசத்துல சில பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அடுத்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருடம், இந்த ஒரு மாத காலம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஓரளவுக்கு நியூட்ரலான தசைகா புக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அமைப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி இதுவரை ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவாரணத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து 9 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி தான். அது சனி ராசிக்குள்ள இருக்கிறார். அது குருவின் பார்வை பெறும் பொழுது பிரச்சனைகள் ஒரு 4 மாதமாக பிரச்சனை கொடுத்தது கொஞ்சம் விலகி போயிடும், நமக்கு பிரச்சனை வந்து விலகி போயிடும். பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு தற்காலிக ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க வந்து எப்படி
எந்த தேதியில, எந்த நேரத்துல, எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்களுடைய என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையா இருக்கா, என்ன ஆதித்யம் பெறுகிறார், என்ன புக்தி பெறுகிறார்லாம் நம்ம பார்க்கணும். அப்படிலாம் பார்க்கும் பொழுது நம்ம இந்த நேரத்துல வேலை மாற்றங்கள் நல்லதா, இப்போ நம்ம சொன்ன கோச்சார் அமைப்புகள் தசாபுக்திகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தொழில் எக்ஸ்பேன்ஷன் எப்போ, கல்யாணம் எப்போ, வீடு கட்டுற யோகம் எப்போ, வெளிநாடு போகிறது யோகம் எப்போ, என்ன படிப்பு நம்ம படிக்கலாம், எந்த வேலையில் வந்து நமக்கு நிமிடத்துவம் வருது, வேலையா தொழிலா, இது மாதிரி எல்லா வயதினருக்கும் வேணுங்கிற அவங்களுடைய லைஃப்க்கு வேணுங்கிற லைஃப் கைடன்ஸ் வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் அந்த கர்மா, உங்களுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து, உங்கள் பிராப்தங்கள் என்னன்னு தெரிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி டைம் லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதர்கள் ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உதவுதோ இல்லையா, அது மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்திய வேத ஜோதி அடிப்படையிலான இந்த பொதுவான பலன்களும் உங்கள் தசாபுக்திகள் அடிப்படையில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரையை வைத்து வரக்கூடிய உங்கள் ஜென்ம ஜாதகத்தை அடிப்படையிலும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் மூலமாக நாம் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் நம்ம வந்து மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி கொடுக்குறார், இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார், எது மாதிரி டைரக்ஷன்ல உங்க வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய மாதங்கள், அடுத்த வரக்கூடிய வருடங்கள்ல வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக தெரிந்து தேவையான விஷயத்தை தேவையான டைம்ல செஞ்சு அனாவசியமான செயல்கள், அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட், அனாவசியமான பொருள் விரயம், சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வீணாகாமல் எல்லா நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான திட்டங்களை தீட்டி அந்தந்த டைம்ல நம்ம செய்ய வேண்டுமானால், எப்படி ஒரு செடி கொடிக்கு வந்து ஒரு இலையுதிர் காலம், காய்க்கும் காலம், பூக்கும் காலம்லாம் இருக்கோ, அதே மாதிரி மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவா இருக்கிற டைமு, அடைக்கு வாசிக்கிற டைமு, யோகங்கள் வரக்கூடிய டைமு, நல்ல சேஞ்ச் வரக்கூடிய டைம் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் கேம் நம்ம விளையாண்டோம்னா தேவையில்லாத அவசரப்பட்டு பண விரயங்களை செய்து, சமய விரயங்களை செய்து திரும்பி நம்ம வந்து அந்த தவறுகளையே திருப்பி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்புகள் வருவதனால இந்திய வேத ஜோதிடத்திற்காக துல்லியமான அந்த ப்ரிடிக்ஷனையும் நம்ம கோச்சார அடிப்படையில் பேசக்கூடிய ஆண்டு கிரகம், மாத கிரகத்தோட பயிற்சி இப்போ பார்த்ததையும் ஒரு சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதையும் வச்சு சேர்த்து பார்த்து பொழுது இன்னுமே எந்த நேரத்தில் எது பண்ணலாம், 2027க்கு அப்புறம் தான் மீனராசி ஜென்மசனி முடியுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா, அல்லது இப்பவே போயிட்டு இருக்கிற அமைப்பை இந்த குரு வக்கர ரீதியாக நமக்கு வந்து ராசியை பார்ப்பதிலேயே சில விஷயங்கள் பண்ணலாமாங்கிற மாதிரி சில துல்லியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.